ஒரு நாளைக்கு ஒரு வேளை தோசை சாப்பிடலாம். மேபி தோசை சைக்கோவா இருந்தா 2 வேளை கூட நல்ல சைட் டிஷ்ஷோட தோசையை சாப்பிடலாம். ஆனா 3 வேளை தோசையை சாப்பிட முடியுமா? ஒரு நாள் கூட ஏதோ சாப்பிடுறீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. லைஃப் ஃபுல்லா தோசையை சாப்பிட்டா என்னங்க ஆகும்? தோசை பார்த்தாலே கொமட்டும். ஆ, ஆனா இதுக்கும் சேலைக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் என் சேலையை பார்த்தாலே கொமட்டுதோ? ஏம்மா முட்டைக்கண்ணி, உங்க சேலையை பார்த்தா எனக்கு அன்பு தான் வரும். ஆனா எல்லா மனுஷனுக்கும் எப்படிப்பட்ட ரசனைக்கும் ஒரு குட்டி குட்டி பிரேக் வேணும். இல்லனா சலிப்பாயிடும். நான் உங்களை சொல்லல மேடம், இந்த Dress இந்த காஸ்டியூம் அதை தான் சொல்றேன். சில பேர் நைட்டி போடுவாங்க, நீங்க அதை கூட போட மாட்டீங்க. அட்லீஸ்ட் பாவாடை தாவணி ஆஃப்டர் மேரேஜ் நீங்க அதை மறந்தே போயிட்டீங்க. அப்புறம் எப்பவும் நீங்க சேலையிலே இருந்தா பார்க்க ஒரு மாதிரியா தானங்க இருக்கு. அதை தாங்க நான் சொல்றேன். ட்ரிப்ல கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் காட்டுங்க. ஹாப்பியா வித்தியாசமான முத்தழகா தெரிவிங்க. எனக்கும் வேற ஒரு மூடு கிடைக்கும். நான் மாறினாதான் உங்களுக்கு பிடிக்கும்னா அப்ப நான் முத்தழகு இல்லையே. உங்களுக்கு சலிப்பா இருக்குன்னு என்ன நான் மாத்திக்கிட்டா எனக்கு அது நல்லா இருக்கணும் இல்லைங்க. என்னால இதெல்லாம் போடவே முடியாது. வாங்கின கடையிலே இதை திருப்பி கொடுத்துட்டு உங்களுக்கு நல்லதா ஏதாச்சும் வாங்கிக்கோங்க. இந்தாங்க. ஷோரா? அப்ப வேணாம்ல? ம்ஹும். இட்ஸ் ஓகே. நீங்க எனக்காக தானே எல்லாமே செய்றீங்க. சோ நான் சொன்னா மாத்திப்பீங்கன்னு நினைச்சேன். பட் நான் தப்பா தான் யோசிச்சிருக்கேன். நீங்க எனக்காகலாம் மாத்திக்க வேணாங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒன்றை நான் எப்பவுமே செய்ய சொல்ல மாட்டேன். அப்புறம் இது திருப்பி எல்லாம் தர முடியாது. நீங்க யூஸ் பண்ணலைன்னா குப்பையில போட்டுருவோம். ப்ராப்ளம்லாம் இல்லை. கோச்சுக்கிட்டாரே.